வணக்கம். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்வி கெமிஸ்ட்ரி நியூ சிலபஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த நியூ சிலபஸ் ஓல்டு சிலபஸ்னுடைய கம்பேரிசன் இந்த வீடியோவில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் என்னென்ன நியூ டாபிக்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க, என்னென்ன ஓல்டு டாபிக்ஸ் வந்துட்டு ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம இந்த ஓல்டு சிலபஸ் நியூ சிலபஸ்னுடைய கம்பேரிசன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது இந்த ஓல்டு சிலபஸ் பார்க்க போகிறோம். ஓல்டு சிலபஸில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் அப்படியே இருக்குது, இல்லைன்னா ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டில் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி, கான்செப்ட் ஆஃப் கைரலிட்டி, ஸோ அதில் உள்ள டாபிக்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்குது. அடுத்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம், அந்த இஇசட் நாமன்க்ளேச்சர், ஸ்டீரியோ செலக்டிவ் எல்லாமே இருக்குது. அடுத்து கன்ஃபார்மேஷனல் அனாலிசிஸ், இது எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறமா இந்த ஏசைக்ளிக் எக்ஸேன், அதுக்கப்புறமா இந்த ஃபியூஸ்டு ரிங்ஸ்னு கொடுத்துக்குறாங்க, இல்லை டக்காலின்ஸ் இருக்குது. அதுக்கு சைக்ளோ எக்ஸின், சைக்ளோ எக்ஸனோன். அடுத்தபடியாக இந்த ஆர்கானிக் ரியாக்ஷன் மெக்கானிசம், இது எல்லாமே அங்கே இருக்குது. அடுத்தபடியாக இந்த நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் இருக்கு இல்லையா, அலிஃபேட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன், அங்கே வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல. அங்கே வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக SN1, SN2, SNI, அதே போல் எலிமினேஷன் ரியாக்ஷனில் E1, E2, E1CB அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல. மொத்தமாக இந்த சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், எலிமினேஷன் ரியாக்ஷன், அடிஷன் ரியாக்ஷன், ஸோ அப்படிங்கிறத ஜென்ரலாக கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இதில் வந்துட்டு ரொம்ப டீப்பாக அவங்க வந்துட்டு கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம இதில் நம்பணும். ஏன்னா வந்து டீப்பர் இந்த டாபிக்ஸ்லாம் அதில் கொடுக்கல. அதாவது ஜென்ரலாக நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன், எலிமினேஷன், அடிஷன், ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன், அது மட்டும் தான் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த ஹெட்ரோசைக்ளிக்கில் எல்லாமே இருக்குது. ஃபியூரன், தயஃபின், பிரோல், பிரிடின், குயினோலின், இது எல்லாமே நியூ சிலபஸில் வந்துடுது. அடுத்தபடியாக இந்த நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், இதுலேயும் எல்லாமே இருக்குது. ரெட்டிகுலின், ரிசர்பைன், மார்ஃபைன், டெர்பினாய்ட்ஸ், லேனோஸ்டெரால், ஸ்டெராய்ட்ஸ் எல்லாமே வந்துடுது. கார்போஹைட்ரேட்ஸில் அப்படியே அங்கே இருக்குது. அதுக்கப்புறமா இந்த டிஎன்ஏ, ஆர்என்ஏ, மெக்கானிசம் ஆஃப் என்சைம் ஆக்ஷன், ப்ரோட்டீன்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ் எல்லாமே அங்கே நியூ சிலபஸில் இருக்குது. அடுத்தபடியாக பொலாரிமெட்ரி, சிடி, ஓஆர்டி எல்லாமே அங்கே வந்துடுது. அதுக்கப்புறமா அது இந்த அரோமேட்டிசிட்டி, அக்கல்ஸ் ரூல் எல்லாமே அங்கே வந்துடுது. அதுக்கப்புறமா இந்த டயசோனியம் கப்ளிங், இந்த ஹாலோஜனேஷன், சல்ஃபோனேஷன், இதெல்லாமே அங்கே ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல. ஆனால் வந்து ஜென்ரலாக இது எல்லாமே அங்கே கேட்கலாம். அதுக்கப்புறம் பென்சைன் மெக்கானிசம், இது எல்லாமே அங்கே இருக்குது. ஆக்சிடேஷன், ரிடக்ஷன் ரியாக்ஷன், அதுக்கப்புறமா இந்த மாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ், இது எல்லாமே அங்கே இருக்குது. கேட்ரியஸ், லூசன், ஸ்மித், பேயர், வில்லிஜர், பினக்கோலோன், பென்சிலிக் ஆசிட், இது எல்லாமே நியூ சிலபஸில் இருக்குது. அதே போல் பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ், இதுவுமே அங்கே வந்து இருக்குது. அங்கே எக்ஸ்ட்ரா தான் அதில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தபடியாக மாடர்ன் சிந்தட்டிக் ரியாக்ஷன், இந்த ஸ்டார்க், ஈனமைன், மேனிச் ரியாக்ஷன், பிரிட்ஜ் ரிடக்ஷன், ஸோ இது எல்லாமே அந்த நியூ சிலபஸில் இல்லை. ஆனால் அப்ளிகேஷன் ஓரியன்டாக இதெல்லாம் கேட்பாங்க. ஓகே, அப்போ இதுதான் இந்த ஓல்டு சிலபஸ். ஓல்டு சிலபஸில் இந்தந்த டாபிக்ஸ்லாம் இருக்குது. அப்போ இந்த டாபிக்ஸ் போக எக்ஸ்ட்ராவாக நிறைய டாபிக்ஸ், நியூ டாபிக்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த IUPAC நாமன்க்ளேச்சர், ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் இன்க்ளூடிங் ரீஜியோ அண்ட் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது, ஏசிமெட்ரிக் இண்டக்ஷன் ஒரு புது டாபிக் இருக்குது. அதுக்கடுத்தபடியாக இந்த அரோமேட்டிசிட்டி, பென்சினாய்ட், நான் பென்சினாய்ட் காம்பவுண்ட்ஸ், இதில் எக்ஸ்ட்ராவாக ஜென்ரேஷன் அண்ட் ரியாக்ஷன்ஸும் இதில் கொடுத்துக்கிறாங்க. ஜென்ரேஷன் அண்ட் ரியாக்ஷன்ஸ், அரோமேட்டிசிட்டியில் ரியாக்ஷன்ஸ் வந்து கேட்குறதுக்கு இதில் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்தபடியாக ஆர்கானிக் ரியாக்டிவ் இன்டர்மீடியேட்ஸ், இது எல்லாமே நமக்கு பழைய சிலபஸில் உள்ளது தான். அதுக்கடுத்தபடியாக இந்த நேம் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ், அதில் நிறைய நேமிங் ரியாக்ஷன்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. ஸ்டில் கப்ளிங், ஹெக் ரியாக்ஷன், புசான் கான் ரியாக்ஷன், சுசுகி, மிட்சுனாபு ரியாக்ஷன், பெய்லிஸ் ஹில்மேன், முக்கியாமா ரியாக்ஷன், மெட்டாதீசிஸ் ரியாக்ஷன், நெஃப் ரியாக்ஷன், ஹென்ரி, ரிட்டர் ரியாக்ஷன், அதுக்கப்புறமா நெபர், ஸ்டீவன், வான் ரிக்டர், அப்ளிகேஷன்ஸ் இன் ஆர்கானிக் சிந்தசிஸ், இதுதான் இதில் வந்து ஹைலைட்டு. இது எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணுவாங்க, அப்ளிகேஷன் ஓரியன்டாக அங்கே கேட்பாங்க. அடுத்தபடியாக இது பொலாரிமெட்ரி, இது எல்லாமே அங்கே ஓல்டு சிலபஸில் இருக்குது. அடுத்தபடியாக இது எல்லாமே நியூ டாபிக்ஸ். ஆர்கானிக் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அண்ட் ரியேஜன்ஸ், FGIன்னு சொல்லுவோம், ஃபங்க்ஷனல் குரூப் இன்டர் கன்வர்ஷன்.
இன்க்ளூடிங் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன். அதில் பாருங்கள் காமன் கேட்டலிஸ்ட் அண்ட் ரியேஜென்ட்ஸ் இன்க்ளூடிங் ஆர்கானிக், இன்ஆர்கானிக், ஆர்கனோமெட்டாலிக் அண்ட் என்சைமேட்டிக். அதுக்கப்புறமா இதில் கான்செப்ட் இன் ஆர்கானிக் சிந்தசிஸ், ரெட்ரோ சிந்தசிஸ் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. டிஸ்கனெக்ஷன், சிந்தான்ஸ், அம்போலன், ரீஜியோ செலக்டிவிட்டி, ஹீமோ செலக்டிவிட்டி, 2 group CC டிஸ்கனெக்ஷன். அதுக்கப்புறமா இந்த ரீஜியோ ஸ்டீரியோ கண்ட்ரோல் இன் கார்மெல் கண்டென்சேஷன், மைக்கேல் எடிஷன், ராபின்சன் ஆனுலேஷன், இதெல்லாம் உள்ளே கொண்டு வந்துருக்குறாங்க. அது ஏசிமெட்ரிக் சிந்தசிஸ், அங்கே வந்துட்டு ஒரே டாப்பிக்கில் கொடுத்துருந்தாங்க, இது உள்ளே வந்துட்டு நிறையா இருக்குது இல்லையா. அப்போ அதுக்கப்புறமா இதில் இந்த கைரல் ஆக்சிலரிஸ், மெத்தட் ஆஃப் ஏசிமெட்ரிக் இண்டக்ஷன், என்சோமெரிக் டிஸ்கிரிமினேஷன், ரெசல்யூஷன், கைனடிக்ஸ் அண்ட் ஆப்டிக்கல் ஸ்டடீஸ், இது எல்லாமே நியூ டாபிக்ஸ். இதில் வந்து நிறைய டாபிக்ஸ் வந்து உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கடுத்தது பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ். அதுக்கப்புறமா இதில் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணிக்கலாம் பாருங்கள், பிரின்சிபல்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அப்போ இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த சிந்தசிஸ் அண்ட் ரியாக்டிவிட்டி ஆஃப் காமன் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், இதில் எல்லாமே இருக்குது. ஃபியூரன், தயோஃபின், பிரோல், பிரிடின், ஃப்ளேவின்ஸ், ஆந்தோசைனின்ஸ், இந்த கார்போஹைட்ரேட்ஸ், மால்டோஸ், ஸ்டார்ச், செல்லுலோஸ், இது எல்லாமே அங்கே பழைய டாபிக் தான். ஃபேட்டி ஆசிட், நியூக்ளிக் ஆசிட், டெர்பின்ஸ், ஸ்டெராய்ட்ஸ், இந்த ஈஸ்ட்ரோன், ப்ரொஜெஸ்டிரோன், இது எல்லாமே வந்துட்டு பழைய சிலபஸ் தான். அதுக்கப்புறமா பயோபாலிமர்ஸில் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், நியூக்ளிக் ஆசிட், மெக்கானிசம் ஆஃப் என்சைம் ஆக்ஷன் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ, இது எல்லாமே பழைய சிலபஸ் தான். அடுத்தபடியாக இதில் புதுசாக உள்ள ஆட் பண்ணியது என்னென்னா தியரி அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்டர்பிரிட்டேஷன், structure determination of organic compounds by IR UV visible H1 C13 NMR mass spectroscopic techniques. இது வந்து மெயின் டாபிக். இதில் வந்து கண்டிப்பாக டெஃபினட்டாக இதில் கொஸ்டின்ஸ் வரும். ஏன்னா தியரி அண்ட் ஸ்பெக்ட்ரல் இன்டர்பிரிட்டேஷன், அது மூலமாக ஒரு ஸ்ட்ரக்சரை ஐடென்டிஃபை பண்ணுறது எம்எஸ்சி சிலபஸில் இது வந்து முக்கியமாக கொடுத்துருப்பாங்க. அப்போ இதை வந்து புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்போ புதுசாக இன்க்ளூட் பண்ணது என்ன, இது ஒரு டாபிக். அதுக்கப்புறமா இதில் நிறைய ஆர்கானிக் டாபிக்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. புது டாபிக்ஸ் உறுப்பில் இருக்குது. மற்றபடி எல்லாமே பழைய சிலபஸ் போக இது எல்லாமே எக்ஸ்ட்ரா இருக்குது. சரிங்களா. அப்போ பழைய சிலபஸ் அவ்வளோத்தையும் படிக்கணும், அது போக இது எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ராவாக தான் இருக்குது. இப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலையும் புதுசாக படிக்க வேண்டிய டாபிக்ஸ் வந்துட்டு இதில் நிறையா டாபிக்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆன்லைன் கிளாஸஸில் கவர் பண்ண போகிறோம். நம்முடைய ஆன்லைன் கிளாஸஸ் வந்துட்டு இந்த நெக்ஸ்ட் வீக் இல்லையா, நெக்ஸ்ட் வீக்கு இல்லைன்னா அதுக்கு அடுத்த வீக்கு மண்டே நம்ம என்ன செய்ய போகிறோம், ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா. ஓகே. அப்போ இதனுடைய டீட்டெயில்ஸ் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் இருக்குது. அந்த மொபைல் நம்பர் மூலமாக நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லைன்னா கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கிடலாம். அதுக்கப்புறமா இந்த சிலபஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிலபஸுக்கான வீடியோஸ், அதாவது நமக்கு ஒரு 80% வீடியோஸ் நம்மளுடைய இந்த ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. இப்போ உங்களுக்கு உடனே வேணும், இந்தந்த வீடியோஸ் இந்தந்த டாபிக்ஸ்லாம் எனக்கு வந்து உடனே படிக்கணும் அப்படின்னாச்சுன்னா என்னுடைய ஆப்பில் வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. சரிங்களா. உங்களுக்கு உடனே நீங்கள் வந்து இந்த கிளாஸஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த டாபிக்ஸ் எல்லாத்துக்குமே டெஸ்ட்டு ரெடியாக இருக்குது. சரிங்களா. ஒரு 20% சிலபஸ் மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ரா நடத்த வேண்டியிருக்குது. மற்றபடி எல்லாமே நம்முடைய பழைய வீடியோஸில் எல்லாமே ரெடியாக இருக்குது. சரிங்களா. அதை நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணும்போது அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கிடலாம், அந்த பழைய வீடியோஸையும் நீங்கள் பார்த்துக்கிடலாம். சரிங்களா. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.